வெல்கம் டு கற்றல் இனிது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸை நம்ம எப்பவுமே தியரிட்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கும்போது அது ஸ்டூடெண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம அதை சொல்லிக் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட தான் இன்றைக்கான வீடியோஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கண்ணாடி கிளாஸு, 2 எக்கு, கொஞ்சம் வாட்டர் அண்டு கொஞ்சம் சால்ட்டு. ஸோ ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம பியூர் வாட்டரையோ இல்லை நார்மல் டேப் வாட்டரையோ இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு எக்கை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா சிங்க் ஆகிடும், ஃபுல்லாக மூழ்கி போடுது இல்லைங்களா. அதே மாதிரி அடுத்து ஒரு கிளாஸில் நான் வாட்டர் எடுத்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவு நம்ம சுகர், 2 ஸ்பூன் அளவு கிளாஸை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த எக்கை நம்ம இதில் ஸ்லோவாக ட்ராப் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த எக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்கு ஃப்ளோட் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற அந்த பியூர் வாட்டரில் எக்கு ஃப்ளோட் ஆகலை, ஆனால் இந்த சால்ட் வாட்டரில் எக்கு ஃப்ளோட் ஆகுது. ஸோ ஏன் இந்த எக்கு ஃப்ளோட் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா டென்சிட்டி. முதல்ல டென்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டென்சிட்டின்றத சிம்பிளாக நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது மாஸ் பெர் யூனிட் வேல்யூம். ஸோ வேல்யூமை பொறுத்து அதில் இருக்கிற மாஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த வாட்டரோட டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் ஆஃப் மில்லி லிட்டர். வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ, 1 கிராம் ஆஃப் மில்லி லிட்டர்ஸ். இதில் இருக்கிற எக்கோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.03 மில்லி கிராம் ஆஃப் லிட்டர். 1.03 மில்லி பர் கிராம் லிட்டர். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த வாட்டரோட டென்சிட்டிக்கும் இந்த எக்கோட டென்சிட்டிக்கும் மினிமம் 0.03 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம சால்ட்டை இது கூட மிக்ஸ் பண்ணும்போது வாட்டரோட டென்சிட்டி லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது எக்கை விட கொஞ்சம் அதிகமாகிடுது. அதனால் இந்த எக் டென்சிட்டி கம்மியானதாக ஆகிடுது. அதனால் அந்த எக் என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்துடுது. ஸோ வாட்டரோட டென்சிட்டி அதிகமாகிறதுனால தான் அந்த எக்கு ஃப்ளோட் ஆகுது. ஸோ டென்சிட்டி அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாட்டரோட வேல்யூமையும் மாசையும் பொறுத்து இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு பயான்சி அப்படின்னா மிதக்கும் தன்மை. இந்த எக்கு மிதக்கக்கூடிய அந்த தன்மைக்கு காரணமானது தான் அந்த பயான்சி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளோட கிராவிடேஷன் கீழ் நோக்கி செயல்படும், நம்மளுடைய பயான்சி இந்த வாட்டரோட பயான்சிஸ் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி செயல்படும். இரண்டும் ஒரே சரிசமமாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது மிதக்க ஆரம்பிச்சிடும். இதை தான் பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா மேலே என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஸோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலும் இதை பேஸ் பண்ணி தான் வரக்கூடியது. ஸோ இந்த பிரின்சிபல் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கப்பல் மிதக்கிறதாகட்டும், இல்லை ஒரு சப்மெரின் ஒர்க் ஆகட்டும், இல்லை நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ஒரு வாட்டரில் ஃப்ளோ பண்ணுறதுக்கான எல்லா கண்டிஷன்ஸையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ டென்சிட்டி அப்படின்றதையும் பயான்சி அப்படின்றதையும் நம்ம கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.